ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் பேப்பர் புக் வந்து எப்படி ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் சூப்பர் மார்க்கெட் புக் வந்து வரைகிறதுக்கு நம்ம பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பொருள்லாம் வாங்குவோமோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷாப்பிங் கார்ட் வந்து ஒன்று வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பென்சில்ட்டு வரைஞ்சிட்டேன். அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் வரைகிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதே நேரத்தில் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வச்சு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வரைஞ்சிருக்கேன். வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மஷ்ரூம் பாக்ஸும் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் முட்டை இருக்கிற மாதிரி, இது எல்லாமே சின்னதாக ட்ரே இருக்க மாதிரி, அந்த ட்ரேக்குள்ளே அந்த பொருளெல்லாம் இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சு வரைஞ்சிக்கலாம். அதாவது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது அந்த பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஓரளவுக்கு வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு விளையாடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வரைஞ்சதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம பெருசாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு தனியாக வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நெட் போட்டு மொத்தமாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சின்ன நெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதை வந்து பேக்கடாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரையலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே சூப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் வச்சுருப்பாங்களோ அது எல்லாமே நம்ம வந்து வரையலாம். இதில் பால், தயிர், அப்புறம் பட்டர், சீஸு, பாதாம் மில்க்கு, பன்னீர், இந்த மாதிரி நம்ம எந்த சைஸில் வந்து ஃப்ரிட்ஜ் வரைய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து பேக்கரி ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, டோனட்டு, பன்னு, அப்புறம் கேக்கு, மஃபின், இந்த மாதிரி நிறையா இது வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதில் வந்து பேக்கடாக இருக்கும்ல, சிப்ஸு, அப்புறம் பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம கலர் கலராக வரைஞ்சிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பரில் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வரையாமல். அல்லது பேப்பரில் வந்து வரைஞ்சி நீங்கள் அதை கட் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம பிஸ்கெட்டு, சாக்லேட்லாம் வரைகிறது ரொம்பவே ஈஸியாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் உள்ளே மட்டும் எழுதிக்கிட்டிங்கனாலே போதும். பிஸ்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லையும், சாக்லேட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ரேக்கில் வந்து எத்தனை இது வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நிறைய வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நான் பென்சில்ட்டு வரைஞ்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலர் பண்ணலாம். கலர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே கலர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பிரைட்டாக இருக்கும். கிரேயான்ஸை விட ஸ்கெட்ச் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே கலர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் வரையும் போது வந்து முட்டை வரையலை. ஸோ இப்போ அதை வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஷாப்பிங் கார்ட்டு வந்து உள்ள பொருளெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சதை மட்டும் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த ஷாப்பிங் கார்ட்டோட அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விட்டதை வந்து மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ஒட்டிடலாம். மேலே வந்து அந்த ஷாப்பிங் கார்ட் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டிசைன் பண்ணி இதில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து நமக்கு சைடில் ஒரு கேப் கிடைக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து பொருளெல்லாம் நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பாதியாக மடக்கிட்டு 2 சைடும் அந்த மடங்கின இடத்துல வந்து சின்னதாக கட் பண்ணி அந்த இடத்துல இருக்க பேப்பரை வந்து மடக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த மடங்கினது 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்ம ஷாப்பிங் பேக் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கீழே இருக்கிறத இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் கைப்பிடிக்கு மட்டும் சின்னதாக பேப்பரில் கட் பண்ணி அதை மடக்கி உள்ளே கூடி 2 பக்கமும் நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், குட்டியாக அழகாக ஷாப்பிங் பேக் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நான் தேங்க்யூன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை ஷாப்பிங் பேக் தேவைப்படுதோ அந்த மாதிரி இதில் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கடைக்கு வர போகிற கஸ்டமர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கூகுளில் போய் கார்ட்டூன் ட்ராயிங் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய இமேஜஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஒன்று வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய இந்த கஸ்டமர் வந்து ஷாப்பிங் கார்ட்டோட உயரமாக இருக்கணும். அதனால் ரொம்பவே கவனமாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு பிளாக் அவுட்லைன் கொடுத்து கலர் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து வரைஞ்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பேப்பர் எடுத்து பாதியாக மடக்கிக்கிறேன். இதில் வந்து முன்பக்கம் வந்து கடையோட ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய டோர் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து கடையோட பேர் இருக்க மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்ததான் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கப்புறமா இதோட உள்பக்கம் வந்து நம்ம டோரை திறந்த உடனே சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷாப்பிங் கார்ட்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து சானிடைசர் இருக்கிறதுக்கு வரைஞ்சிருக்கேன். அடுத்து பின்னாடி வந்து சும்மா சம்மர் சேல் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ஆடெலாம் இருக்க மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த பேப்பர் வந்து அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேப்பர் எடுத்து பாதியாக மடக்கியிருக்கேன். இதில் உள் பக்கத்தில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரேக்லாம் இருக்கிற மாதிரி வரையணும். கீழே வந்து பாதி அந்த தரை இருக்கிற மாதிரியும் முக்கால்வாசி இடத்துக்கு வந்து அந்த ரேக்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பென்சில்கிட்ட வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வரைஞ்சிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டு இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கலர் பண்ணிவிட்டேன். மேலே வந்து பிளாங்காக விட்டுருக்கிறது வந்து ஆஃபர்லாம் நம்ம எழுதுறதுக்காக விட்டுருக்கேன். அப்புறம் கீழே ஃப்ளோருக்கு வந்து கிராஸாக கோடு போட்டு டைல்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு பேப்பர் எடுத்து அடுத்த ரேக்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரியும் இன்னொரு சைடில் வந்து ஒரு ரேக் இருக்க மாதிரியும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பென்சில்ட்டு வரைஞ்சிக்கலாம். அடுத்து சைடில் ரேக் வரைஞ்சிட்டு இதையும் பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ரிட்ஜோட டோர் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதியை மடக்கிட்டு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரேக் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இன்னொரு சைடு வந்து பில் கவுண்டர் வரைய போகிறேன். ஸோ பில் கவுண்டர்னு நம்ம மேலே எழுதிக்கலாம். கீழே வந்து ஒரு டேபிள் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து தேங்க்யூன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் மேலே வந்து ஒரு கம்ப்யூட்டர், அப்புறம் பில் போடுறதுக்கு தேவையான மெஷினு எல்லாமே அதில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸ்கேன் பண்ணக்கூடிய மெஷின் மட்டும் நம்ம தனியாக வரைஞ்சி அதில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு லேடி வந்து பில் போடுறதுக்கு நிற்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பென்சில் இது எல்லாமே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து அந்த ஷாப்பிங் பேக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது வந்து தொங்க விட்டுருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் இதில் கலர் பண்ணிவிட்டேன். அந்த ரேக்கில் மட்டும் மேலே கேப் விடலை டைட்டில் எழுதுறதுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம எழுதி மேலே திருப்பி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த ஷாப்போட என்ட்ரன்ஸ் இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த டோரை மட்டும் நான் கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அதை வந்து மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஈஸியாக அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஷாப்பிங் கார்ட்டை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். ஆல்ரெடி 3 இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். சானிடைசரில் வந்து கீழே காலால் அழுத்துற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேப்பரை பாதியாக மடக்கிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஒட்டிடுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அதை அழுத்தி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஷாப்பிங் கார்ட்டை வந்து அந்த இடத்துல அப்படியே நிற்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு டபுள் டேப் சின்ன பீஸ் கட் பண்ணி ஒட்டிட்டு ஷாப்பிங் கார்ட்டில் வந்து பின்னாடி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த டபுள் டேப் மேலே நம்ம ஒட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த ஷாப்பிங் கார்ட்டை வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து வந்து அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கத்தியால் அந்த ரேக்கில் அந்த பிளாக் கலர் அவுட்லைன் இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விடணும். ஸோ கட் பண்ணி விடும்போது அந்த இடத்துல நம்ம ஈஸியாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு டோர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 பேப்பர் வந்து கொஞ்சம் ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம மடக்கி விட்டுக்கலாம். அடுத்து அந்த ஃப்ரிட்ஜோட ஓரத்தில் வந்து கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடுறதுனால அந்த டோருக்கு நம்ம ஒரு பக்கம் மடக்கி விட்டோம்ல அதை வந்து அது வழியாக விட்டு பின்னாடி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி 2 டோரையுமே நம்ம ஒட்டிடலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு திறந்து மூடுற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிடலாம். சூப்பர் மார்க்கெட்லலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த டோரில் வந்து உள்பக்கமாக நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஷீட் வந்து நமக்கு நிறைய பொருள் வாங்கும்போது இருக்கும். ஸோ அதிலேருந்து கட் பண்ணி அந்த இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்மளும் அழகாக ஃப்ரிட்ஜுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய டோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃப்ரிட்ஜுக்கு வந்து அழகாக டோர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த ஃப்ரிட்ஜ்லையுமே அந்த ரேக்குக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளக்க நான் வந்து வீடியோவில் காட்டலை, ஆனால் அதில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து சைடில் இருக்க ரேக்குக்கும் கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அடுத்த பேப்பர் எடுத்து அதில் வந்து சின்ன சின்ன ரேக் இருக்குல்ல அதுலேயுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் பேக்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு பேப்பரை மடக்கி விட்டு ஒரு பக்கமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அப்போ அதில் நம்ம பேக்கை வந்து தொங்க விட்டுக்கலாம். அடுத்து ஸ்கேன் பண்ணுற மெஷின் வந்து சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து அந்த லேடி இருக்காங்களா அது பக்கத்தில் சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து விட்டுருங்க. அப்புறம் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சு ஒட்டிடுங்க. ஸோ அப்போ வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பேப்பரையும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா அடியில் வச்சு ஒட்டிடலாம். இது ஒட்டும்போது பார்த்திங்கன்னா என் ஃபோன் மெமரி வந்து ஃபுல்லானனால இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல.
இந்த மாதிரி அடுத்தடுத்து வச்சுட்டு இதில் ஒட்டும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கட் பண்ணி விட்டது பின்பக்கம் இந்த மாதிரி தெரியும்ல, அந்த இடத்துல மட்டும் ஃபெவிகால் வைக்காமல் அதுக்கு மேலேயும் கீழேயும் வச்சுருங்க. அப்புறம் வந்து அவுட்லைனில் அந்த பேப்பர் ஃபுல்லும் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பேப்பரை சேர்த்து வச்சு ஒட்டும்போது நம்ம அதில் அந்த ஒவ்வொரு பொருளும் வச்சு எடுக்கும்போது உள்ளே கூடி விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால் அந்த கீறலுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா அந்த கீரலை சுற்றிலும் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான கேப் மட்டும் இருக்கும். அந்த பொருளை வந்து நீங்கள் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இந்த டோர் வந்து அடிக்கடி நம்ம திறந்து மூடி கிழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அந்த சைடில் வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா திங்ஸையுமே உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸு, இதில் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து வாழைப்பழம்லாம் வச்சிடுறேன். அப்புறம் மேலே வந்து ஆப்பிள், ஆரஞ்சுலாம் வச்சிடுறேன். அடுத்து வந்து நடுவில் இருக்கிற இடத்துல வந்து கிரேப்ஸு, மாம்பழம், அடுத்து வந்து க்ரீன் கலரில் அதாவது கொய்யாப்பழங்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணேன். அது வந்து எப்படியும் ஒன்று மட்டும் வாங்க மாட்டோம், நிறையா இருக்குங்கிறதுனால 4 பீஸ் சேர்ந்தாப்பில் இருக்க மாதிரி அதில் வந்து வச்சுட்டேன். அப்புறம் தர்பூசணி மாதிரி 2 ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து கீழே வச்சுட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் ஃபுல்லுமே நம்ம அடுக்கியாச்சு. அடுத்து வந்து இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இருக்கிற மாதிரி மொத்தமாக வாங்குற மாதிரி, அடுத்து வந்து வெங்காயம் இருக்கிற மாதிரி 2 இது வச்சுருக்கேன். அடுத்து வந்து கேரட் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து புடலங்காய் மாதிரி நீளமாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இது 3 இதை வந்து இந்த ரேக்கில் வச்சிடலாம். அடுத்து கீழே வந்து வெண்டைக்காய் வரைஞ்சிருக்கேன் சின்னதாக. இது வந்து ஒரு 4 இதாக வரைஞ்சிருக்கேன். இதையும் கீழே வச்சிடலாம். அடுத்து வந்து மஷ்ரூம் வந்து பாக்ஸில் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கீழே வந்து ப்ளூ கலர் பாக்ஸு, மேலே வந்து பென்சில் வச்சு தான் வரைஞ்சிருக்கேன் மஷ்ரூம் வந்து. இதில் வந்து நீங்கள் இன்னுமே வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரிட்ஜோட டோர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அழகாக சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க மாதிரியே டிரான்ஸ்பரண்ட்டான ஃப்ரிட்ஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஐஸ்கிரீம் வச்சுட்டேன். கீழே வந்து ஸ்டிக் ஐஸ் வச்சுருக்கேன். அடுத்து சைடில் வந்து தயிர் வைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பால் பேக்கெட் வைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பன்னீர் வைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். சைடு இதில் வந்து பட்டர் வைக்கிறேன். அப்புறம் கீழே வந்து சீஸ் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃப்ரிட்ஜ் வந்து மூடியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்லாம் வைக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பிரெட் பேக்கெட் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கப் கேக் எல்லாமே இதில் வைக்கிறேன். மஃபினும் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கீறி விட்டது வந்து அந்நேரத்தில் சரியாக கீறலை அப்படின்னா அடுத்து இன்னொரு தடவை எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து மஃபின், கப் கேக் எல்லாமே வச்சாச்சு. கீழே வந்து முட்டையும் சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் டோனட் வரைஞ்சி இதில் வந்து கீழே வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பின்னாடி இருக்க ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லுமே பிஸ்கெட் வச்சுக்கலாம், ஒரு சைடு வந்து சாக்லேட் வைக்கலாம். கீழே இருக்க 2 இதுலேயும் வந்து சிப்ஸ் வச்சுக்கலாம். சிப்ஸ் வந்து 4 பேக்கெட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கீழே ஒவ்வொரு ரேக்லேயும் 2 வச்சிடுறேன். மேலே வந்து ஒரு சைடு ஃபுல்லுமே பிஸ்கெட் வச்சுருக்கேன். இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் கிட்கேட் சாக்லேட்டும் ஒரு இதில் டைரி மில்க்கும் இருக்கிற மாதிரி அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக ஒரு சூப்பர் மார்க்கெட் பேப்பர் புக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை விளையாடுறதுக்கு வந்து ஒரு கஸ்டமர் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டா. அங்கே வந்து சானிடைசர் வச்சுருந்தோம்ல, ஸோ கால்ட்டு மிதித்து கையில் எடுத்து தேய்ச்சிக்கிறா. அடுத்து வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட்டை எடுத்துகிட்டு உள்ளே போகிறா. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவளுக்கு தேவையான ஆப்பிளும் ஆரஞ்சும் எடுத்துக்கிறா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு கேரட் எடுத்துக்கிறா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அழகாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் திறந்து அவள் வந்து அவளுக்கு தேவையான ஐஸ்கிரீமை எடுத்துக்கிறா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு டோனட் எடுத்துக்கிறா. அடுத்து இன்னொரு ரேக்கில் வந்து பிஸ்கெட்ஸு, சாக்லேட்டு எல்லாமே இருக்குது. அதில் வந்து சிப்ஸ் 1, பிஸ்கெட் 1, சாக்லேட் 1 எடுத்துக்கிறா. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை வந்து பில் போடுறதுக்கு பில் கவுண்டர் போயிட்டா. ஸோ அங்கே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பில் போட்டு பே பண்ணிவிட்டு ஷாப்பிங் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துட்டா. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஈஸியாக பேப்பர்லேயே செஞ்சு நீங்களும் விளையாடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக விளையாடுவாங்க. என்னோடய பொண்ணுங்க பார்த்திங்கன்னா எப்போ செஞ்சு முடிச்சு கையில் கொடுப்பேன்னு ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வீடியோ ஃபுல்லும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கை உள்ள வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இதை வச்சு குழந்தைங்க கண்டிப்பாக ஹாப்பியாக விளையாடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.